நான் கூட ஏதோ சின்ன பொம்பளை விஷயம் போட்டு வரணும்னு நினைச்சேன். பயப்பட வேண்டாம். என்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஊர்க்காரங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் தினகரன். ராதாவோட அண்ணா இவ்வளோ நல்லவர்னு நானும் எதிர்பார்க்கல. யாரோட அண்ணான்னு சொன்ன? ராதாவோட அண்ணா. அப்போ இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பண்ணியும் என்னை ராதாவோட அண்ணனா தான் பார்க்குறல்ல. போதும், ரொம்ப சந்தோஷம். பொம்பளை விஷயம்னாலும் ஆம்பளை விஷயம்னாலும் மனுஷனுக்கு இவ்வளோதான் அறிவு. விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்ணீர், கழுத்தில் ஒரு கயிறு. வேலை முடிஞ்சதுக்கு பிறகு ராதாவோட அண்ணன், மாஸ்டரோட பையன். இருங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் அப்படி சொல்லல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு. ராதாவோட அண்ணனா? ராதாவோட அண்ணன். பரவாயில்ல, நம்ம யோசிக்கிற மாதிரி கடவுள் யோசிக்கணும்னு இல்லையே. நமக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த தெய்வம் என்ன வழி காட்டுதோ அந்த வழியில போக வேண்டியதான். அழுகாத, நான் மன்னிச்சிட்றேன். என்ன ராதாவோட அண்ணன் மட்டும் சொன்னதுக்காக நான் மன்னிச்சிட்றேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உண்மையை சொல்லணும்னா நான் ராதாக்கு மட்டும் அண்ணன் இல்லை, அண்ணன் மட்டும் இல்லை, நான் மனுஷனே இல்லை, நான் ஒரு கடவுள். தினகரன். தினகரன்னு சொன்னா சூரியன், சூரியன்னு சொன்னா நெருப்பு. நான் ரொம்ப கோவக்காரன். என்னுடைய அப்பா என்னை விட கோவக்காரரு. கடவுளுக்கு சிறகு இருக்குன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. இருக்கு, எனக்கும் இருக்கு. இந்த தொட்டு வேணா பாரு. அங்க இல்ல, இங்கே சிறகு முளைக்குதான்னு பாரு. இல்லையா? சிறகு இல்லையா? இருக்கு, வெல்வெட் மாதிரி சிறகு இருக்கு. ஆமா, என்னுடைய சிறகும் என்னுடைய மனசும் மனசுக்குள்ள இருக்க கனவுகளும் எல்லாம் வெல்வெட் மாதிரி தான். ருக்மணி தான் முறையா சொல்ற. ருக்மணி இல்ல, செல்லம்மா. செல்லம்மா, என்னுடைய செல்லு செல்லம்மா. ஐயோ தெய்வமே, ஸ்டாப். கலட்டு சட்டையை, கலட்டு. சட்டையதுக்கு கலட்டும், அது உங்களுக்கு பத்தாது. கலட்டுடா, உன்னோட சிறகையும் வெல்வெட்டையும் நானும் பாக்குறேன். அப்பா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. காப்பாத்துறது ஹெல்ப் பண்றதெல்லாம் ஓகே. மனசுக்குள்ள ஒரு கிளி கூண்டை கட்டி அதுக்குள்ளார அவளை வைக்கணும்னு நினைக்காத. அவளை உன்னோட தங்கச்சி மாதிரி பார்த்தா போதும். எனக்கு ஏற்கனவே ஒரு தங்கச்சி இருக்கா. எனக்கு இன்னொரு தங்கச்சி இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. அது என்ன இல்லைன்ற? வேண்டாம்னா வேண்டாம். அவளை திருப்பி அனுப்பாம நம்மளே வச்சுக்க போறோமா என்ன? திருப்பி கொடுக்கறதுக்கு சின்ன குரூப் நமக்கு என்ன வாடகைக்கா கொடுத்துருக்கான்? அவளை திருப்பி கொடுக்க முடியாது. யாராவது வந்தாங்க கொன்னுடுவேன். அப்பா சொன்ன மாதிரி மனசுக்குள்ள ஒரு கிளி கூட வச்சுட்டேன். இன்னிலிருந்து அந்த கிளி கொண்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன். அப்பா, அப்பா, எதுக்கு மறுபடியும் தடவை? உன்னோட சிறக நானும் கொஞ்சம் பாக்குறேனே. என்கிட்ட பர்மிஷன் கேட்காம நீ பாட்டுக்கு பறந்து போயிட்டேன்னா நானும் என் 2 தங்கச்சியும் அனாதை ஆயிடுவோம். போங்கப்பா. விளையாட்டுக்கு அடிச்சான். ருக்மணி, அப்போ உன் பேரை இன்னும் மறக்கல இல்ல நீ? ஏய், நில்லுறீங்க. அண்ணா, என்னாச்சு? என்னாச்சு? நில்லுறீங்க. உன்னை விட மாட்டேன். அந்த வேலியை தாண்டி எங்களால உள்ள போக முடியும். ஹை ஜம்ப் எல்லாம் வராது எனக்கு.
இப்பயும் ஓனா மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா ஓட முடியாதுல்ல. ஐயோ மாஸ்டர், செல்லம்மாவை பிடிக்க சின்ன ஓடிக்கிட்டு இருக்கான். சின்ன மணியை ராதாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சித்தி சித்தி, என்ன இங்க என்ன ஆச்சு? அந்த ஆளு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. யாரு? என்ன வேணும்? எதுக்கு என் பொண்ணுங்களை பயமுறுத்துறீங்க? உங்களுக்கு எனக்கு ஏதாவது பழக்க வழக்கம் இருக்காமா? இல்ல, உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அப்படின்னா இந்த விளையாட்டை நிறுத்திட்டு அவளை அனுப்புற வழியை பாருங்க. அவளை இங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க ஒரு பொண விழு சொல்லிட்டேன். உன்னால யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதியா போறீங்களா? நீங்க உள்ள போங்க. என்ன தெரியுமான்னு அவளையே கேளுங்களேன், என்னதான் சொல்றான்னு கேட்போம். இவர் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உன்னை நினைச்சு புலம்பிக்கிட்டே ஒரு கிழவி வீட்டுல இருக்கா, அவளையாவது தெரியுமா? இல்ல. அப்ப உன்னை இங்க வளர்த்தது யாரு? கொல்ல விட இனி என்ன தொட கூட கூடாது. இனி என்ன தொட்டு நான் கையை வெட்டிடுவேன். எனக்கு இங்க யாரையும் தெரியாது. நான் இங்க செல்லம்மா, செல்லம்மா, இந்த வீட்டு செல்லம்மா. அவ சொன்னது கேட்டுச்சா? அவ ருக்மணி இல்லன்னு இந்த ஊர்ல யாரும் அவளை ருக்மணின்னு சொல்ல மாட்டாங்க. திடீர்னு எப்படா இவ இங்க வந்தா? இவள என்ன நீங்க தத்து எடுத்துக்கிட்டீங்களா? சாமி கிட்ட இருந்து தத்து எடுத்திருக்கேன். ஏன் உனக்கும் வேணுமா? நீ நிரூபிச்சு காட்டு, இவதான் ருக்மணின்னு நீ நிரூபிச்சு காட்டு. பொம்பளை அடிக்கிற பரதேசி. விடுங்கப்பா. அந்த ராமசாமி குரூப்புக்கு போய் உன் தங்கச்சியை கொடுக்க பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஒண்ணு அவ போயிட்டா, இதுக்கு பிறகு நீயும் ராமசாமி குரூப்பும் பிச்சை எடுப்பீங்க. நாங்க பார்க்க தான் போறோம். அவள அப்படி சொன்னா என்ன தெரியாதுன்னு சொன்னாளா? ஆமா, இவ்வளவு நாள் உங்களை பாட்டின்னு தானே கூப்பிட்டா, ஆனா இப்போ கிளவின்னு கூப்பிடுறா. என்னால அதெல்லாம் நம்ப முடியாது. அவ என்னை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல, இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணி அப்படி என்னதான் அடைஞ்சிட்டா? பாம்பதான் இவ்வளவு நாளா. அடக்கடவுளே. பாம்பு இல்ல, பாம்பையும் கொள்ற விஷம் அவ. அவ சரியில்லைன்னு நான் சொல்லும் போது நீங்க எல்லாம் கேட்டீங்களா? இங்க பாக்குறது எல்லாம் அவங்க அப்பா சம்பாரிச்சதுன்னு நிமிஷத்துக்கு 400 முறை சொல்லுவீங்கல்ல அவகிட்ட. அதுக்கெல்லாம் நீங்க அனுபவிக்கதான் போறீங்க. அதுக்கு முன்னாடி நான் சாகணும். அதுக்கு முன்னால என்ன பண்ணாலும் எந்த வாத்தியாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மள தெரியாதுன்னு ருக்மணி சொன்னாலும் அவளை நம்மளால அடையாளம் காட்ட முடியும்ல. என்னோட முகத்தை பார்த்து அவளால சொல்ல முடியுமா? அப்படின்னா நானும் அதை பாக்குறேன். என்ன சின்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? அவ ருக்மணி தான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சின்னாவை ஏமாத்திட்டு ஒரு சின்ன மணி வாழ்றதா இருந்தா அது கனவுல தான் இருக்கும். அவ என் கால்ல விழுவா, விழ வைப்பேன். விழ வைக்கணும், கண்டிப்பா அவளை விழ வைக்கணும். நீங்க சொல்றதுதான் சரி. உங்களுக்கு ஏதாவது ஹார்லிக்ஸ் போட்டு தரவா? வேண்டாம், பழக்கம் இல்லாததெல்லாம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும். இப்ப அனுபவிக்கிற வலியே போதும். இன்னும் என்னால இனி யாரும் வரமாட்டாங்க. போய் படுத்துக்கோங்க. எதுக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிறீங்க? எனக்கு தூங்காம இருந்தாலும் பழக்கம் தான், ஒன்னும் கஷ்டம் இல்ல. என்ன சத்தம்? அது அப்பாவோட கொரட்டை சத்தம். நான் ராமசாமி குரூப் எருமை வேஷத்துல வரணும்னு நினைச்சேன். சிரிக்க கூட முடியல. ரொம்ப வலிக்குதா? இனி அடிச்சா யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன், அவனை கொன்றுவேன். ஏன் என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் கொன்னுறவா? வேண்டாம். வேண்டாம். அப்பாவோட கொரட்டை சத்தத்தால பக்கத்துல ஒரு ஆள் தூங்காம தான் இருப்பாங்க. அது யாருன்னு தெரியுமா? அம்மா. என்னது இது கன்னத்துல? எதுவும் இல்ல. கன்னத்தை பிடிக்கிறதுக்கு அது இதுன்னு ஏதாவது சொல்றீங்களா? ஆமா, நான் ஒரு வாட்டி பிடிச்சுக்கவா? ஐயோ!